நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/4/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 6:13 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 4:17 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:17 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி ஓரளவு பலிக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பணிபுரியக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்பட கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்கக்கூடும். உரிய நேரத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவுக்கு வரும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் இன்று அதிகரிக்கக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மழுவர்கள். மனோபலம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உணவு கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. நேர்மையை நீநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கிருத்திகை. இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க குழப்பங்களை சரி கட்டிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. நன்மை தீமை என கருதி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். வேண்டிய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வருவார்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் புது புது விஷயங்கள்ல ஆர்வம் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். வெயிலில் அதிகம் சுற்ற வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும். இன்று மாணவர்கள் கொஞ்சம் முடிஞ்சளவு புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள பாருங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். வெளியூர் பயணங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொடுக்கும். மனம் மகிழும்படியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை இருக்கும். இன்று எதை செய்தாலும் வெற்றி ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். ரோகிணி. மனம் தளராமல் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விருந்து விழாக்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். தற்பெருமை மட்டும் பேச வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். தேவையான பண உதவியும் பெற்றுக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சமூக அக்கறையுடன் இன்று பணிகளை நீங்க மேற்கொண்டு வருவீர்கள். ஒளிமயமான வாழ்க்கைக்கு இன்று உறுதுணை புரியும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த பாக்கினை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்காக இன்று புதிய பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். செயல்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் இன்று பலம் பெற கொடுங்க. வேலை பலுவும் இன்று குறைந்து விடக்கூடும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி இன்று உற்பத்தி கொஞ்சம் கூடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு லாபம் விட்டக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று வியாபாரிகள் நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். காதலில் மட்டும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். காதலில் நீங்க முயற்சிகள் மேற்கொள்வது சிறப்பு தான். இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசுவது மிக சிறப்பை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. தேர்வு முடிந்தாலும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. சொக்க தங்கமாக இன்று காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் இருக்குங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க.
திருவாதிரை எல்லோரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். கடும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம் என்று நீங்க எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. அதிக வட்டி தொகைக்கு தயவு செய்து கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. இன்று வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். ஒளிமயமான வாழ்க்கையை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேர கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று நெருக்கமானவுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. கூடுதல் பணவரவு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவார்கள். போட்டி வியாபாரங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. தேவையில்லாத கவலைகள் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் முழு முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. தேர்வு முடிந்து நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்த்தியாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை இன்று நீங்க பணி போல் குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேருங்க. இனிமையாக பேசி பொழுதி கழிப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் எதிலும் சந்தோஷமாக இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. ஆயில்யம் எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனோதைரியத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பார்த்து எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். புதிய பொறுப்புகளும் ஒரு பக்கம் வரக்கூடும். புகழ் மிக்கவர்களை சந்தித்து இன்று மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. இடமாற்றம் கொஞ்சம் திருப்தியை கொடுத்தாலும் சில கவலைகள் இருக்கத்தான் செய்கின்றது. மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பேச்சு கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவார்கள். உடன் இருப்பவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுங்கள். அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் கண்டிப்பாக நிம்மதி அடையுங்க.
இன்று கூடுதல் வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பழைய பாக்கிகள் கூட வசூலாகிவிடும். வசதி வாய்ப்புகள் ஓரளவு பெருகுங்க. இன்று அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். சிரமங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் இருந்த சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். இருந்தாலும் உடல் உஷ்ணம் அடையும். இன்று பெண்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கனகச்சிதமாக வேலைகளை முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று பணி சுமையும் அதிகமாக இருக்கக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு சுகமுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மகிழ்ச்சி மிக செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. எழுதிய தேர்வில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் வந்து சேர கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பிரச்சனைகளை ஓரளவு தீர்வு காண முடியுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உத்திரம். செயல்பாடுகளும் முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் இன்று வெற்றி வாகை சூட முடியும். விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடும். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வழக்கம் போல் இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. சோர்வு நீங்க இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். தொழில் வளர்ச்சி திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அனைவருக்கும் இன்று நீங்க உறுதுணையாக காணப்படுவீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. இன்று மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். சாமர்த்தியமான பேச்சால் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். புதிய நபர்கள் மூலம் மகிழ்ச்சி இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் கூட முன்னேற்றம் இருக்கும். முடிஞ்சளவு இன்று நீங்க எதிலும் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. மன பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். என்ன ஒன்று, உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகுங்க. காதலை நீங்க விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் பிரச்சனைகள்ல தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். உடல் உஷ்ணம் அடையும். மாணவ கண்மணிகள் வெயிலில் அதிகமாக சுற்றி தெரிய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். காலை பொழுது கூட மகிழ்ச்சி கொடுக்கும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை. அஸ்தம். கொஞ்சம் பண தேவை இருந்து கொண்டிருக்கும். எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். முழு முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் இன்பம் கொடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை. மனம் தளராமல் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். சுமூகமான உறவு இன்று ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எல்லோருக்கும் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடை கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகவும் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை இன்றி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடையுங்க. இந்த நாளை நீங்க பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். தயவு செய்து எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து பின்னர் முடிவெடுங்கள். அதுவரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். பதட்டம் மட்டும் வேண்டாம். இன்று பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். முயற்சி மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சந்தோஷமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கவலை இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். காதலை நினைத்து நேரத்தை செலவிட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று வெகு விரைவாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திறமைகள் உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. கேட்ட இடத்திற்கு மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல வாய்ப்புகளை இன்று நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. சுவாதி. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். சோம்பலை ஒழித்து சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் இன்று வரக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிட்டும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். புது புது விஷயங்கள் ஆர்வம் செலுக்கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் எண்ணல்கள் திருந்து ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏமாற்றமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்.
இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் விவரமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று இறைவன் அருளால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. அடுத்தவிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடுங்க. நல்ல உறவுகள் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெற்றோர்களின் ஆதரவும் இன்று இருக்கக்கூடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். நேர்த்தியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று துன்பமும் தொல்லையும் கண்டிப்பாக நீங்கும். மனோதைரியம் அதிகரிக்க கூடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். கேட்ட இடத்திற்கு மாற்றங்களும் இன்று கிட்ட கொடுங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகளை நல்ல வாய்ப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு அதிசயங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்கள் பதட்டம் கொள்ளாமல் இருப்பது மட்டுமே சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமைதி கொள்ள வேண்டும். இல்லத்திலும் கலந்து பேச வேண்டும். என்று மாணவர்கள் வெயிலில் சுற்றி திரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எழுதிய தேர்வில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதை நினைத்து பயப்பட வேண்டாம். அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளை காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுஷம். இந்த நாள் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இன்று காணப்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடுங்க. கேட்டை. அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று முடிவுகளை மிகவும் தெளிவாக எடுப்பீர்கள். லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். சந்தோஷ வாய்ப்புகள் சந்திக்கும் நாளாக இருக்கக்கூடும். கவனமுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேண்டிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. தொழில் பயனாளர்களிடம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாகவும் இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்களுக்கு மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சக நண்பர்களின் ஆதரவு இருக்க கொடுங்க. பயணங்களின் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திடீர் கோபங்கள் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். நிதானமாக இருந்தால் வெற்றி என்பது சுலபமாக அமைந்துவிடக்கூடும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம். காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். பெண்களுக்கு இன்று முக அழகு ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க.
எப்படியாவது சாதித்து விட வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடும் என்று எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று மாணவர்கள், படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உடல் உஷ்ணமடையும் வெயிலில் அதிகமாக சுற்றித் திரிய வேண்டாம். தேர்வு முடிந்தாலும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பல விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். போராடும் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக அமைந்துவிடக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இன்று நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். மன பதட்டம் வேண்டாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. உத்திராடம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்பட மட்டும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்க. இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் எல்லாவற்றையும் வெற்றி ஏற்படக்கூடும். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காண வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. திடீர் பயணத்தால் தித்திப்பான செய்திகள் வரக்கூடும். இன்று மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல் கண்டிப்பாக குறைந்து விடக் கொடுங்க. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழல் இருக்கின்றது. உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நிலம், வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெற்றிக்கான உத்தரவாதம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். அது மட்டுமில்லை, தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் சிறப்பாக இருக்குங்க. தேர்வுகளை எழுதியதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உயர்கல்விக்கான வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. இறைவனை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வீடு, வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சு திறமையால் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரக்கூடுங்க. திருவோணம். இந்த நாள் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் சில போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். எதிர்பார்த்த வெற்றி சிறப்பாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியும். அவிட்டம். சந்தோஷமான செய்திகள் வரக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் இந்த மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பேச்சு திறமையால் இந்த காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். இன்று உங்களுடைய நடவடிக்கைகள்ல முன்னேற்றம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இந்த நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். விருப்ப ஓய்வில் வெளிவரக்கூடிய சிந்தனை மேலோங்கும். இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. ஆச்சரியமான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பயப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். மற்றவர்களுக்கு தயவு செய்து வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்காதீர்கள். அனைவருக்கும் நீங்க உதவி கரத்தை நீட்டுவீர்கள். இன்று வியாபார நோக்குடன் கலந்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எதிலும் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சு திறமையும் இன்று அதிகரிக்கக்கூடும். எதிர்ப்பாளையும் தன்னிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மேல் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட்ட வேண்டாம். சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. அனைவரும் மத்தியிலும் இன்று நீங்க சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள கொடுங்க. நட்பு வட்டத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்படும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலில் குழப்பங்கள் கொஞ்சம் நீடிக்கும். பார்த்து பொறுமையாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் மன பதட்டம் மட்டும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. மாணவருக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கல்வி பற்றிய பயமும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு இன்று ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்து பேச வேண்டாம். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வலிமை கூடும் நலன்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சதயம். இன்று தெளிவான சிந்தனை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை மாறும். அடுத்தவர் கருத்துக்களுக்கு பதில் கருத்துக்கள் எதுவும் கூறாமல் அமைதி காணுவது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி பழக முடியுங்க. அடுத்த ஒரு மனதில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மையும் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனும் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். விருப்ப ஓய்வில் வெளிவரக்கூடிய சிந்தனை மேலோங்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். வழக்குகள் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும். எடுத்த காரியத்தை நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
இந்த வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைகளை சாதகமாக முடித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சில விஷயங்கள் கோபம் வெளிப்படக்கூடும். சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற கவலை இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஓரளவு கை கொடுக்கும். இன்று பொதுவாகவே மீனம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் மட்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. கணக்கு விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனதரமாக எதுவும் ஈடுபடாதீர்கள். பொறுப்புடன் ஈடுபடுங்கள், அது போதும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்களும் இருக்கும். காதல் கைகூடும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் ஓரட்டாத்தி. இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான வெற்றி நிச்சயம். ரேவதி. சந்தோஷமான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். முடிஞ்சளவு இன்று நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.